ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எட்டர்னல் லவ் ஆஃப் வெப் சீரிஸோட எபிசோட் 15th ஸ்டோரி பார்க்கணும். இவருக்கு ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் அந்த ஸ்வீட் கீழே விழுகுது சாப்பிட்டுட்டு அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இன்னும் பார்த்தா மறுபடியும் சாங்க காட்டுறாங்க. கூன்சுன் ஹான் சாங் பின்னாடியே போறான். போயிட்டு இந்த மாதிரி நீ வெளியில போகணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்வீட் வந்து கொடுத்தால அதுல பாய்சன் கலந்துருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல அதுல கண்டிப்பா பாய்சன் கலந்துருக்காது அப்படின்றாங்க. அது நீ எப்படி சொல்ற அப்படின்றாங்க. இது மாதிரி கண்டிப்பா வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் அவன் கொடுத்தான்னு தெரியும். அப்படி அவன் கொடுத்துதான் நான் கொண்டு வந்தாங்க கண்டிப்பா தெரியும். சப்போஸ் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அவன் இறந்து போயிட்டானா கடைசி பண்ணி அவன் மேலதான் முழுக்கும். அதனால அவன் இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து அந்த மைட் பார்த்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ அப்படி ஆச்சரியமா வரல, எதுக்குன்னா மறுபடியும் உங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். அதனால படுக்க வச்சு மெடிசன் எல்லாம் கொடுத்து தூங்க சொல்றாரு. தூங்க சொல்ல இவங்க வந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு ஏதாச்சும் கதை சொன்ன அப்படின்னு. இந்த மாதிரி கதை வேணும் அப்படின்னு கேட்கிறேன். இது மாதிரி எனக்கு ஒரு இம்மாரல் ஸ்டோரி வேணும். நீ எப்படி இம்மாரலிட்டி அடைஞ்சாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லணும். இவர் ஸ்டோரியை இவர் சொல்றாரு. இது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி வெள்ளை நரி இருந்துச்சு. அந்த நரியை வந்து ஒருத்தவன் பிடிச்சிட்டு வந்துட்டான். அவன் பிடிச்சிட்டு வந்தவனோட பொண்ணு வந்து அவனை காப்பாத்துச்சு. பொண்ணு காப்பாத்தி அந்த பொண்ணு அடி வாங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. வச்சு பாவமே அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கிட்டே இந்த குட்டி நரி அந்த நன்றியை செலுத்துறதுக்காக பக்கத்துலயே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நரி பக்கம் நீ வந்து என்னோட ஜிராரே கொல்ல பாப்ப, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறாரு. இவங்க கழுத்தை பிடிச்சா இவங்களுக்கும் இங்க கழுத்து இதாகுது. உடனே வந்து ஹீரோ தள்ளி விட்டுறாரு. இதனாலதான் நான் அவளை கொல்லாம இருந்தேன், இவ கொன்னா அவளும் செத்துருவா அப்படின்றாங்க. அப்புறம் அந்த ஸ்டொமச் சொல்லிட்டு இது மாதிரி இவளை நான் கொல்லாம விட மாட்டேன், என்னை என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. மறுபடியும் பிடிச்சிட்டு உனக்கு என்னதான் வேணும், அவன் உடம்ப நாங்க சரி பண்ணிக்கிறோம். இந்த ஆர்கன்ல நீ மட்டும் இல்ல, இந்த உடம்பு அவளுக்கும் தான் சொந்தம். எல்லா ஆர்கனையும் வர சொல்லு, நம்ம என்னன்னு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னா இவன் மத்த ஆர்கனை மட்டும் நல்ல நிலைமையில வச்சிருக்கான்னு நீங்க நினைச்சீங்களா? ஓ அப்படியா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க லீனிங் இருக்காங்கல்ல, இவங்களும் நம்ம மோஜிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இது மாதிரி எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டு ஜுனாருக்கு சரியாயிடணும், அப்படி சரியா இல்லைன்னா என்னோட உயிர் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. நீ அப்படியெல்லாம் சொல்ற, நீ அப்படியெல்லாம் சொல்லாத, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு மோஜின் போயிட்டு இந்த மாதிரி ஹெவன் அவளோட உயிரை எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க வேகமா வராங்க. உன் உயிரை எடுத்துக்கணும், நான் அவ என்னோட ஃபேமிலியா இருந்தாலும் வேண்டிக்கிட்டேன், நீ எப்படி சொல்றேன்னா நானும் உன்னோட ஃபேமிலி தான், நீனும் என் ஃபேமிலி மெம்பர் தான் அப்படின்ட்டு மோஜின் சொல்றாரு. நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன், நீ ஏன் எனக்கு இவ்வளோ அன்பா பழகிற, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஏன்னா நீ இதை டிசர்வ் பண்ற, ஏன்னா எல்லாருமே நாயை வந்து இப்படி பாத்துக்க மாட்டாங்க அழகா, நீ வந்து அவ்வளோ வந்து பொறுமையா அழகா பாத்துக்கிட்ட, அதனாலதான் வந்து நீ இதை டிசர்வ் பண்ற, கண்டிப்பா நீ வந்து இது எல்லாத்துக்கும் தகுதியானவதான், அதுக்கப்புறம் நான் உன்னோட ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. உடனே பள்ளின்னு சொல்றாங்க, நீ ஆல்ரெடி என்னோட ஃபேமிலி தான், உன்னை நான் ஃபேமிலி மெம்பரா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபடியும் இங்க இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வர சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மதியம் போயிட்டு ஒவ்வொரு ஆர்கான்ஸா பாக்குறாரு. அந்த ஆர்கான்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இன்னொரு ஆர்கானை காட்டுறாங்க, அது ரொம்ப டார்க்கா காட்டுறாங்க. இன்னும் இவ்வளவு கருப்பா இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கல. என்ன மறந்துருச்சா, இந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஏன் என்ன எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமா, என்னை எப்படி ஆக்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்கனுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு, அழுதுகிட்டும் இருக்கு. அப்ப பார்த்தோம்னா பிளாக்கா இருக்கவங்களை பத்தி ஏன் இவ்வளவு பிளாக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ நான் ஏன் பிளாக்கா இருக்கேன் அப்படின்னு கேட்கிற அளவு எனக்கு தைரியம் வந்துருச்சா, இது எல்லாத்துக்கும் காரணமே நீன்னா, எப்படி இதை நீ மனசாட்சி இல்லாம கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அது அப்படின்ட்டு பையு கேக்குறாரு. அதுவா, எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் நான் பாத்துக்கிட்டேன், அப்ப நான் ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்றாங்க. ஆமா இவங்க எல்லாருக்கும் முக்கியமானது ஹார்ட் தான், ஹார்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ அதை வேற நீங்க பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்க சொல்றாங்க. ஹார்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, ரத்தம் கக்குற அளவுக்கு நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி அவங்களோட ஹார்ட்டே அப்படியே ரொம்ப வெடிச்சிடுது. அப்ப பார்த்தோம்னா இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ வந்து இது மாதிரி அனுபவிக்கிறதுக்கு அவ ஒவ்வொன்றுக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாங்க. உடனே இவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளவு நான் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, கண்டிப்பா வந்து இதுக்காக நான் சரி பண்றேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், இனிமே ஒழுங்கா சாப்பிடுறேன், உங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்னொரு வாய்ப்பா இங்க வந்து எல்லா ஆர்கான்ஸ்க்கு முன்னாடியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இங்க மறுபடியும் நம்ம கிங் அப்புறம் கிரவுன் பிரின்ஸை காட்டுறாங்க.
கிரவுன் பிரின்ஸ் கிட்ட மெய்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. வர வழியில கோம்சூன் அவனை பார்த்தா, அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கல பிரின்ஸ்மே வந்து கரெக்டா வந்துடுறாங்க. பிரின்சஸ் வந்தோன்னு வந்து சொல்றாங்க, நான் அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லல இந்த உடனே மெய்ட் சொல்றா, சரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்த, வர வழியில நீ யாரை பார்த்த அப்படின்றாங்க. வர வழியில இவ்வளவு தூரம் இருக்கு, நான் யாரை பார்த்தேன், நிறைய பேரை தான் பார்த்தேன், நீ பர்டிகுலரா யாரை கேட்கற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நீ கோன்சூன் நான் பார்த்தேன், நான் அதை பார்த்தேன் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஆமா பார்த்தேன், அவன் இங்கதானே ஒர்க் பண்றான், அதனால நீ கொஞ்சம் சேஃப்டியா கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான், அதனால அவனை பார்த்தேன். ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த அரண்மனையில இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, அப்புறம் எதுக்கு உனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னா, அப்புறம் எதுக்கு வெளியில கார்ட்ஸ் எல்லாம் நிக்க வைக்கிறீங்க, அடிச்சு தரத்த வேண்டியதானே அப்படின்னா, இவன் ஓவரா பேசுறா. விட்டாங்க பாருங்க பல்லாயிரம் ஒரு அறை, செவுள் வந்து கிழிகிற மாதிரி. கண்டிப்பா இவளுக்கு அந்த அறை தேவைதான். இந்த மாதிரி அறை விட்டுட்டு, நான் வந்து கிரவுன் பிரின்சஸ், நான் இங்க இருந்தேன், நீ பார்த்தேன்ற, நீ எதுக்கு எனக்கு வந்து வணக்கம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அறை அரைஞ்சிடுறாங்க. இவ போயிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அவரும் பலார்னு ஒரு அறை அரைஞ்சு, இவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி எப்படி பேசுவா, ஓடுறி அங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அங்க இருந்து ஓடிடுறான். என்னம்மா இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா இது மாதிரி நான் இப்படிதான் இருக்கணும், நான் கிரவுன் பிரின்சஸ் ஆச்சுல்ல அப்படின்றாங்க. சரி நீ போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ குடுத்துட்டியா அப்படின்றாங்க. ஆமா அதை அவ சாப்பிட்டுட்டா, பாவம் அவ வந்து இது மாதிரி அது பாய்சன் கலந்துருக்குன்னு தெரியாம சாப்பிட்டுட்டா அப்படின்னா, இவன் சொல்றான் அதெல்லாம் பாய்சன் எல்லாம் கலக்கல, நீ அவ்வளவு பயந்தா நீ எதுக்கு அதை கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு கேக்குறான். நீங்க சொல்றத நான் கேட்டுதானே ஆகணும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கேக்குறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப், இது மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க அப்பா தொலைஞ்சு போயிட்டாரு, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்றாங்க. நான் இது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, அவ ரொம்ப நல்லவ, அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம ராஜா கிட்டே நல்ல பேர் வாங்கலாம், உங்களுக்குமே அது ரொம்ப நல்லது, அதனால நீங்க அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கேன்ல, சரி ஓகே கண்டிப்பா நீ சொன்னா நான் செய்வேன் அப்படின்றாங்க. நான் உனக்கு ஒரு 2 நாள் டைம் தரேன், நீ வெளியில எங்க வேணாலும் போய் சுத்திட்டு வா, நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல வராரு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா அந்த சேர்ல போய் உட்காந்து, இங்கதான் நிறைய பண்ணா இருக்கு, சூப்பரா இருக்கு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா அந்த கிரவுன் பிரின்ஸ், அப்புறம் கூன்சுன்னான் அப்பாய், அப்புறம் வந்து இவரோட பிஏ எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு டிராமா பண்ணி அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும், நம்ம தான் யாருமே அவனை கொலை பண்ணல இல்ல, அதனால இப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, அவனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு போச்சுன்னு. சரி விடு அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், நீ வந்து இந்த மாதிரி லூஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரின்சஸ் இவங்க எல்லாருக்குமே நீ ஹெல்ப் பண்ணிருக்க, அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்றாங்க. எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா இன்னும் எங்க அப்பாவோட கேஸ் மட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிடும், அந்த டாக் எங்க போனுச்சு அப்படின்னா டக்குன்னு மோஜின் வந்துடுறாரு. வந்து இது மாதிரி சொல்றாரு, இந்த இடத்துல வந்தோம்னா ஒரு 29 நாய்களை வந்து விட்டுருக்கேன், அதுக்கு அந்த ஸ்மெல்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா வந்து அது அந்த ஸ்மெல்ல வச்சு அந்த பூவை வந்து கண்டுபிடிச்சிடும், நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம், கூடிய சீக்கிரம் அந்த இதை கண்டுபிடிச்சிடலாம், நானும் போய் அது தேட ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போறாரு இவரு. இவங்க 2 பேரும் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அந்த இதை நம்ம யாருக்கு உங்க அப்பா வந்து கடத்தி வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றாங்க. அடுத்து காலையில விடியுது, நம்ம கிரவுன் பிரின்சஸ காட்டுறாங்க. இவங்க அது மாதிரி சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டா கூன்சுல்கான் வரான். வந்து நீ எதுக்கு இப்படி பண்ற, நமக்கு செம வெளியில எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்றாங்க. வெளியில போனா மட்டும் நம்மளால ஒழுங்கா வாழ்ந்துட முடியுமா, இவன் நம்மள சும்மா விடுவா நீ நினைக்கிறியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது மாதிரி, நீ எதுக்கு வந்து ஹீரோயினை ஹெல்ப் பண்ண சொன்ன அப்படின்னு கேட்கிறேன். இது மாதிரி நான் அவரை ஹெல்ப் பண்ண சொன்னேன், அந்த ஆள் கொலை பண்ண மாட்டான், அப்பதான் அவன் உயிரோட இருக்க முடியும், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. சரி நம்ம எங்கேயாச்சும் போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப கரெக்டா அந்த மெய்டு வரா, இவர் ஓடிடுறாரு. மெய்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க நேரம் மறக்காதுல்ல, அதெல்லாம் அப்படியே அவர் போயிடுறான். அடுத்து இங்க பார்த்தோம்னா பையோ தூக்கிட்டு வராங்க பிரின்சஸ் கிட்ட. தூக்கிட்டு வந்து பிரின்சஸ் சொல்றாங்க, சொல்லு இப்ப எனக்கு என்ன ஜோக் சொல்ல போறேன், எப்படி என்டர்டெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஏன்னா நான் பிரின்சஸ், நீ வந்து என்னோட சர்வன், நீ தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வேலைக்காரன் தான், உங்க அடிமை இல்லை, உங்களுக்கு நான் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு அவசியம் இல்லை, சாகுற வரை எங்களை இப்படி அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது வந்து கனவுல கூட முடியாது அப்படின்னா, ஏன் இப்படி பேசுற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு. மாதிரி அவ ரொம்ப இது மாதிரி முடியாம இருக்கா ஹீரோயின்னு தெரிய வருது. உடனே இவங்க அங்க இருக்க விலை உயர்ந்த ஹெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. கொடுத்து இது மாதிரி பிரின்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் பிரின்சஸ் லேனிங் மோஜின் பையு, இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் உடம்பு வந்து சரியாகிறதுக்காக
இவங்கள பார்த்தோம்னா பக்கத்துல இருந்து பாத்துக்காங்க. முக்கியமா ஹீரோ எல்லா எக்ஸசைஸுமே சொல்லி கொடுக்குறாரு. காலைல சீக்கிரமா எழுந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். அப்புறம் பையு வந்து அவரோட மொக்க ஜோக்ஸ போட்டு அவங்கள சிரிக்க வைக்கிறாங்க. பையு சொன்ன பிரின்சஸ்க்கு ஒரு ஜோக் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வந்து இங்க சொல்லி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா இவங்க உடம்ப வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி இவங்க அந்த இல்யூஷன்ல உட்காந்துருக்காங்க. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுவே உண்மையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலத்துல இது உண்மையா இருந்துச்சு அப்படின்றாங்க. இவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு சீக்கிரமா வரணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்